guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு படத்துடைய ப்ரோமோ வீடியோ தாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க. சந்தானத்துடைய படம், அவர் ஹீரோவா நடிக்கிற படம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா லவ் பைட். லவ் பைட், அதுவும் ஏஜிஎஸ் படம் தான். ஏஜிஎஸ் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பெரிய கம்பெனி. அப்போ கதை ஏதோ நல்லா இருக்க போய் தான் அவங்க எடுத்துருக்கணும். லவ் பைட்டுன்னு ஒரு படமா? சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்து அந்த ப்ரோமோ வீடியோவை எடுத்து வந்திருக்கேன். நேற்று நைட்டே வந்துருச்சு. நைட்டே சொல்கிறாங்க ரியாக்ஷனை போடுங்க. நான் தூங்கிட்டேன் சார் அந்த டைமில் எல்லாம். கக்கஸ் போகிறது கிளம்பி ஃபோனை பார்த்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து பார்க்குறேன். அப்போ வந்துருக்கு கமெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் எல்லாம் அப்போ வந்துருக்கு. சரி காலையிலேயே மொதல் வீடியோவாக அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி வாங்க என்ன ஏதுங்கிறத போய் பார்த்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு சைலண்ட் கோயில் போல. இவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க தானே யோசிக்கிறீங்க? ஓ, வாய்ஸ் ஓவரோட கொடுக்கூடாதா? இந்த பூஜையில எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எனக்கு ஒரு என்ட்ரி பீஜியம் தான். பேரம் பேத்திய என்ஜின் கூட்டு போற வயசுல எதுக்கு உங்களுக்கு இந்த என்ட்ரி பீஜியம்? வந்த வேலையை பார்க்கலாமா? இவங்க இந்த புது வீட்டுல பூசணியா உடைச்சா அதுல இருந்து சில்லற காசு பொறுக்கின்னு போறோம் தானே. ஓ ஜாம்பி, கிராமத்தில் ஜாம்பி, அதான் லவ் பைட். அந்த பொண்ணு பாத்தியா, கண்ணிலே கொலாபரேட் பண்றா. எல்லாரும் பாக்குறாங்க, டைம் பார்த்துட்டீங்களா? இல்ல இல்ல ஜாம்பி சார் பதைக்கிறாங்க. படுகொண்டு தள்ளி விட்டானுங்க. எங்கேருந்து வந்தானுங்களோ அங்கே போயிட்டானுங்க. கடவுளே, டேய் உடனே மண்ணை போட்டு மூடுங்கடா. சத்தம் போடாம பார்க்காம போங்கம்மா. இங்க எடுத்தா போறோம். இப்ப எதுக்கு துரந்த ஸ்பை மாதிரிலாம் பண்றாங்க? அதான் யாரும் இல்ல, நார்மலா வாய. இந்த நகையை எடுக்க போறாங்க. இல்ல டூமே, ஏதோ சடங்கெல்லாம் பண்ணி போச்சிருக்கானுங்க. தோண்டி நகை எடுக்கிறன்ட்டு அப்புறம் என்ன பிரச்சனை ஆயிட்டா? அதை நான் போன்ல ஏஐட்ட கேட்டேன். அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. பரிகாரத்தை பண்ணிட்டு நகை எடுத்து ஏஐட்ட கேட்டாரா? என்னடா பண்றீங்க? நானா சரக்கு அடிச்சுட்டு வரவங்களை செக் பண்ண ஸ்டா வச்சு நான் நினைக்கிறேன். வாயில இருந்து கையெழுத்து பேசியா, வாயில இருக்கு பட்ட அடிச்ச மாதிரி இருக்கிறியா. பரிகாரத்தெல்லாம் ஒழுங்கா பண்ணியா, பூஜை எல்லாம் பண்ணிட்டு காவு கொடுக்காம போயிட்டீங்க. எதோட குடுத்தீங்க? ஏது ஜாம்பியா? அதுக்கு ரத்தம் கூட தத்துறேன். வந்துரு. தப்பிச்சு போட்டு ஐடியா வச்சிருக்கீங்களா? நான் கேட்கிறேன். ஜாச்சி குட்டி ஜாம்பிகளை சமாளிக்கிறது எப்படி? தம்பி ஓடக்கூடாதா? ஏத்து சொல்லி போல ஏதோ தப்பா இருக்குண்ணா.
சாடு ஜிபிடி ஜாம்பிகளை சமாளிக்கிறது எப்படி, ஜாம்பிஸ் திறத்தினால் ஓடிக்கொண்டிருக்க கூடாது அப்படிங்கிற போது சிக்னல் போயிடுச்சு, மிச்சம் அது சொல்லல. இவர் அதை கேட்டுட்டு ஓடாம நம்ம அப்படியே நிப்போன நின்று கடி வாங்க போறாங்க. இதை பார்த்துக்கிறப்பா வணக்கம் போய் ஜாம்பிஸ் தூரத்தினால் ஓடிக்கொண்டிருக்க கூடாது, ஓடாமல் ஓரிடத்தில் போய் ஒளித்துக் கொள்ளுங்கள். அதை படிக்கல ஒழுங்கா. பியூர் நான்வெஜ். ஓகே, இது வந்து அந்த காஞ்சூரிங் கண்ணப்பன்னு ஒரு சதீஷ் நடிச்ச ஒரு படம். அந்த கனவுலகத்துல போய் பேய பார்த்துருக்காங்க. அதுவும் கல்பாத்தி அகோரம் அவங்க தான் பண்ணினாங்க. படம் ஹிட்டாகவும் ஆச்சு. ஸோ அந்த டைரக்டரோட தான் செகண்ட் கொலாபரேஷன். இதில் என்னென்னா ஜாம்பி கதை, அது ஒரு கிராமத்தில், நம்ம தமிழ் கிராமத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட கல்ச்சரோட சேர்த்து பூஜை பண்ணி பலி கொடுக்க மறந்துட்டீங்கன்னு ரத்தத்தை வழியாக கொடுக்க அது வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரோமோவுக்காக இவங்களும் ஜாம்பி ஆகுற மாதிரி காட்டுனாங்களா, இல்லை படத்தில் இவங்க ஜாம்பி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜாம்பிக்குள்ள என்ன நடக்கும்னு காட்டுற மாதிரி கதை வருதாங்கிறது தெரியல. ஸோ எப்படி வந்தாலும் ஃபன்னாக தான் இருக்கும். ஒரே ஜாம்பிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி காட்டுறதுக்கு ஜாம்பி ஆனதுக்கு அப்புறம் இவங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறத காட்டணுமா இல்லையா? இந்த காமெடி ஜாம்பி அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு கொரியன் மூவி தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஏதோ ஒரு ஃபேமிலி அந்த படத்துக்கு பேரு, நான் பேரை மறந்துட்டேன். அட்டகாசமான காமெடி படம். ஒரு ஜாம்பியை வீட்டில் சோறு போட்டு வளர்ப்பாங்க, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணி அதில் காசு சம்பாதிப்பாங்க. ஏன்னா அந்த ஜாம்பி கடிச்சா இளமை திரும்பும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த இளமை நிற்கும். அதுக்கப்புறம் அவங்க ஜாம்பியாக மாறுவாங்க. அந்த சைடு எஃபெக்ட் தெரியாமல் ஊரே வந்து இவங்கள்ட்ட கடி வாங்கிடு. ஆமா, கையை காசை கொடுத்துட்டு அந்த ஒரு ஓட்டையில கையை நீட்டுவாங்க. அந்த ஓட்டையில இந்த கையில சோசை தடவுனா அந்த ஜாம்பி வந்து சோசுக்கு பதிலாக அதை கடிச்சா அடுத்த நாள் பார்த்தா கிலோவெல்லாம் குமரம் ஆயிடுவேன். கடைசியில் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தா மொத்த ஒரு ஜாம்பியா தெரியும். அந்த பிஸ்னஸ் பண்ண குடும்பம் மட்டும் தப்பிக்கும். அதுக்குள்ளேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு போகிறாங்க, அந்த ஜாம்பிட்ட இருந்து மறுபடியும் எப்படி அவங்க அதை காப்பாற்றுறாங்கன்றதெல்லாம் தான் கதை. அட்டகாசமான காமெடி படம். அது எனக்கு பேர் ஞாபகத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃப்ளேவர் இது கொடுத்துச்சுன்னு வைங்களேன். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஜாம்பின்னு நம்ம கல்ச்சரோட சேர்ந்து வர மாதிரி வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், காமெடியாக இருக்கும். அது அவங்க இந்த இடத்துல நான் நினைச்சேன், சந்தானம் அவர் காமெடியாக பண்ணுறாரு, ஒரு ஹீரோவை பண்ணுறாருன்னும் போது சந்தானத்துக்குன்னே ஒருத்தர் கூட வருவார். அவர் பல பேய் படங்களில் வந்திருக்காரு, மொட்டை ராஜேந்திரன். அவரோட வாய்ஸ் கேட்டோடனே ஓகே மறுபடியும் அந்த காம்போ தான் வரப்போகுதுன்னு நினச்சா இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம அவரும் ஆனந்தராஜ் அவரும். ஆனாலும் மொட்டை ராஜேந்திரோட வாய்ஸ் ஓவர் வருது. மொட்டை ராஜேந்திரன் சொம்பியா வாராரான்னு தெரியலை. படத்தில் ஹீரோயின் அது இது எதுவும் ஒன்றும் ரிவீல் பண்ணலை. ஒரு இது நானும் லவ் பைட்டுன்னொடனே யோசிக்கிறேன், ஏன்னா இந்த பேர் வச்சாங்கன்னொடனே அது சரி பைட்டை நம்ம விட்டுட்டோம், லெவ்வை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது பைட்டு நல்லா இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கொரியன் பட ஃப்ளேவர்லேயே அது வந்துருச்சுன்னு வைங்களேன், அட்டகாசமாக தான் இருக்கும். ஆனந்தராஜும் சந்தானமும் சேர்ந்தாலே நல்ல காமெடி. ஆனந்தராஜும் சந்தானமும் எனக்கு பிடிச்ச இன்னொரு இந்த தில்லுக்கு தொட்டு படம் பூண்டு மாத்திரன்னு ஒரு ஜோக் இருக்கும். அவங்க அப்பாவா நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் நான் அடிக்கடி யூடியூப்ல போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த காம்போ நல்லா இருக்கு. ஆக்சுவலி உங்க ஊர்ல திருடாங்க, லைட்டா நமக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஊர்ல இவங்க யாரு, ஊர்ல என்ன பிரச்சனை, அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். இனிமேதான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்களா இல்ல ஆரம்பிச்சாச்சா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இப்ப ப்ரோமோலாம் லென்த்தா வர ஆரம்பிச்சிருக்கு. லென்த்தான ப்ரோமோஸ் தான். அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. நல்லா இருக்கு வீடியோ, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை.